இங்க பாருப்ல, நான் சொல்றத கேளு, ப்ளீஸ் கேளு. உன்னை கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல விழுந்து கூட கெஞ்சி கேக்குறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதப்ல. உன்னிட்ட கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல வேணாலும் விழுறேன். அப்பா பாவம், அம்மா பாவம். அதை விட அர்ஜுன் மாமாவும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பாவம் சத்யா. குழந்தைங்கள கொஞ்சமாவது நினைச்சு பாரு சத்யா. அந்த பிள்ளைங்க அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்படும். உன் கண் கூடாவே பார்த்தல்ல நீயே. ஹே, யாருப்ல அந்த பிள்ளைங்களோட அம்மா? என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்கா? எப்போ பார்த்தாலும் நான் தான்ட்டே இருக்கீங்க. எனக்கே தெரியாது. என்னை விக்கி கூட அமுச்சு விட்றீங்களா இல்லையா? அப்போ மா சோனி, என்னப்பா? அதான் நான் போன்னு சொல்லிட்டேன் இல்லம்மா, நீ எதுக்கு கிடந்து கெஞ்சிட்டு இருக்கா? எங்கேயோ போனா போட்டு என்னமோ பண்ணட்டும், நீ வா. என்ன நடந்தாலும் சரி, நடக்கிறது தானே நடக்க போகுது. அவதான் புரியாம பேசுறானா, நீங்களும் ஏன்பா? நம்ம தானப்பா பேசி அவளுக்கு எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்றதுக்கெல்லாம் வேலையே இல்லம்மா சோனி, எல்லாம் முடிஞ்சு. எனக்கு சத்யாங்கிற ஒரு பிள்ளை கிடையவே கிடையாது. அந்த பிள்ளை இன்னையோட தலை முழுகிறேன் நானு. ஏன்ப்பா இந்த வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? எல்லாம் சரியாகிடும், விடுங்கப்பா. அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா சொல்ற? இப்படியெல்லாம் பேசக்கூடாதா? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய் சோனி பா. என்னப்ல விக்கி, அவளுக்கு தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நீங்களாவது அவள்கிட்ட எடுத்து சொல்லி அவளை இருக்க சொல்லுங்க. ஏன் நீங்களும் இப்படி பண்றீங்க? எனக்கு இதுல எதுவுமே கிடையாது. சத்யா விருப்பப்படுறா, அவ்வளவுதான். சத்யாவுக்கு தான் இதுல விருப்பமே. அதனாலதான் அவளோட ஆசையை நான் நிறைவேற்ற போறேன். உனக்கே கொஞ்சம் கூட அறிவில்லையா விக்கி? நீயும் சேர்ந்துட்டு இப்படி பண்றியே. சோனி, எதுக்கு என்கிட்டே நீ பேசிக்கிட்டு இருக்கா? உன்கிட்ட பேசாம யார்கிட்ட பேச சொல்ற? சோனி, நாங்க கிளம்புறோம். விக்கி கிளம்புங்க போவோம். பா மா போயிட்டு வரேன். வசந்தி சித்தி போயிட்டு வரேன். போயிடுறி, வந்துடாத திரும்பி. வரலாம் மாட்டேன். வராதன்னு தான் உன்னை நான் சொல்றேன். வரமாட்டேன் சித்தி, கவலைப்படாதீங்க. போங்க விக்கி போலாம். சோனி வரேன். ஏய் சத்யா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருப்ல. ஏய் சத்யா, நீ பின்னாடி ஃபீல் பண்ணுவ, கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. சத்யா யோசிப்ல. சோனி, நீ ஏமா கத்திட்டு கிடக்குற? நீ போ உள்ள. மாசமா இருக்க பிள்ளை சும்மா கத்திட்டு கிடக்க கூடாது. போய் நீ ரெஸ்ட் எடுப்போ. என்னப்பா இவ இப்படி பண்ணிட்டு போறா? அர்ஜுன் மாமாவும் சத்தம் போடாம அவங்க என்னடானா, நான் என் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன், சத்யா என்னமோ பண்ணுங்க நீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இவ என்னடானா இவ ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கா. ஏன்ப்பா அப்படி எல்லாம் நடக்குது? மா, இப்படி நடக்கணும் நமக்கு இருந்தா அப்படிதாம்மா நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நீ போ. இப்போ என்ன, பிள்ளை இல்லைன்னு நினச்சிருவோம். செத்து போயிட்டா நம்ம வாட்டுக்கு இருக்கிறது இல்லையா? அது மாதிரி செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். என்ன செல்வி நான் சொல்றது? நான் அழுகிறதா கோவப்படுறதா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீ அழுகவும் வேணாம், கோவப்படவும் வேணாம், சந்தோஷமாவே இரு போதும். எப்படிங்க, எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அந்த பிள்ளைகளை நினைச்சாலே கஷ்டமா இருக்குதே. கண்டிப்பா அம்மா வந்து அம்மா எங்கன்னு அர்ஜுன் தம்பி கேட்டு பாடா படுத்துங்க. அதுங்க சும்மாவே 2 நாள் கூட இங்க தங்க மாட்டேன்றச்சுங்க அவங்க அம்மாவை விட்டுட்டு. இனிமே நாள் ஃபுல்லா அதுங்க இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குங்க? கண்டிப்பா இருக்கிறது கஷ்டம் தாங்க. வேற வழி இல்லை செல்வி, இருந்துதான் ஆகணும். இதான் எனக்கு யாருமே வேணாம், அந்த பையன்தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டால. இனிமே சத்யாவை பத்தி நினைச்சு ஒன்றும் ஆக போறது இல்லை செல்வி. இனிமே பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து நம்ம தான் வளர்க்கணும். அர்ஜுன் தம்பி கிட்ட விட வேண்டாம். எப்படிங்க அர்ஜுன் தம்பி நம்ம கிட்ட கொடுக்க விடுவாரா? செல்வி, வீட்டில் உனக்கு என்ன வேலை? இந்த வயசுலேயே குடி தம்பியை நீ வளர்க்கலையா? அது மாதிரி பிள்ளைய 2 பேர்த்தையும் தூக்கிட்டு வந்து நம்மளே வளர்த்துக்கிறலாம். ஏன்னா நம்ம பிள்ளை பண்ண பாவத்துக்கு நம்ம தான் ஏன்னா சத்யா பண்ண செஞ்ச பாவத்துக்கு நாம தான் செல்வி பரிகாரம் தேடணும். வேற வழி இல்லை. பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நாம வளர்க்குறது தான் நல்லது. எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு? அர்ஜுன் தம்பி வேணும்னா இன்னொரு கல்யாணத்தை பார்த்து பண்ணிக்கிறட்டும். அதெல்லாம் பண்ணாதீங்க. நிறுத்துங்க மாமா. என் தம்பி என்ன உங்க பொண்ணு மாதிரி நினைச்சீங்களோ? வசந்தி, அப்படி சொல்லல வசந்தி. அவர் லைஃப் அவர் பார்த்துக்கட்டும்னு தான் சொல்ல வரேன். என் தம்பி ஒன்றும் உங்க பொண்ணு மாதிரி கிடையாது, நினைச்சுக்கோங்க. ஒரு செகண்ட்ல என் தம்பி மறந்துட்டாலே இவ. அது மாதிரி என் தம்பி கிடையாது. அவன் எப்பவும் சத்யாவை தான் நினைச்சிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் பேசுற வேலையை விட்டுருங்க மாமா. வசந்தி கோவப்படாத வசந்தி. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அப்படி சொல்லல வசந்தி. பின்ன என்னத்த சொல்ல வரீங்க? நிறுத்துங்க மாமா. கஷ்டமா இருக்குது. என் தம்பி வாழ்க்கை இப்படி கேள்விக்குறி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. வசந்தி கோவப்படாதம்மா. கோவப்படாம என்ன பண்ண சொல்றியா? எல்லாம் முடிஞ்சு. அவன் எப்படிதான் இருக்க போறான்னு தெரியல. அவன் என்னடானா அசால்ட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறான். விடுமா, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு இந்த கூட்டிட்டு கிளம்பிட்டான். இன்னைக்கு சரியாகிறது. அவ்வளவுதான் எல்லாம். உங்க பிள்ளையை கட்டினதுக்கு
உங்க பிள்ளை வந்தா எங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே உங்க பிள்ளையை நாங்க கட்டணும். ஆனா எங்க குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக்கிட்டாளே அவ. சே, கடவுள் 2 குழந்தைய கொடுத்ததுதான் மிச்சம். அதுவும் வயசா ஒரு ஆம்பளை பிள்ளை தான் கொடுத்துச்சான். 2 பெண் குழந்தைங்க. நாங்க என்னம்மா வசந்தி பண்றது, நீயும் தான் பாத்துக்கிட்டு இருக்க. அவளை அடிக்காமல்ல, கேட்காமல்ல, பேசாமல்ல, எல்லாத்தையும் கேட்டாச்சு, பேசியாச்சு. அவன் அடங்கவே மாட்டாம போறா. நாங்க என்ன வசந்தி பண்றது? எங்க மேல கோவப்பட்டு என்னத்துக்குமா ஆகுது? அதை வேணா சொல்லுங்க. உங்க மேல கோவப்பட்ட என்னத்துக்கு ஆகுது? ஒன்னத்துக்கும் ஆகாது. என்ன பண்ண? எங்க மேல என்ன தப்பு இருக்கு வசந்தி? அவ பண்றதுக்கு நீ எங்க மேல கோவப்படுறது நல்லா இருக்கா? ஆமாக்கா, நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? பாத்தீங்களாங்க உங்க பொண்ணு லட்சணத்தை? இதாங்க நம்ம வளர்த்துதான் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வைங்க, காரி நம்ம மூஞ்சிலே துப்புவாங்க. பிள்ளை வளர்த்த லட்சணம் அப்படியான்னு. என்னதான் செல்வி பண்றது? எனக்கே ஒன்றும் புரியல செல்வி நடக்கிறது. விரட்டி போய் அவனை வெளுத்தி தான் பிள்ளைய எடுத்துட்டு வரவோமான்னு வருது. ஒரு பக்கம் சத்யாவும் உடந்தையா இருக்காளே, அவளால தான் அவன் தைரியமா இருக்கிறேன். அதுக்கு நம்ம அவனை அடிச்சு என்னத்துக்கு ஆகுதுன்னு வருது. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். கடவுளே அர்ஜுன் தம்பியை கைவிட்டுற மாட்டாரு. கண்டிப்பா கடைசி நேரத்திலேயாவது சத்யாவை மைண்டை மாத்தி என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். விடு செல்வி. சோனி, நீ எதையாவது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாதம்மா இந்த நேரத்துல. அதுக்கு தான் உன்னை பேசாம இருன்னு சொன்னேன். போ நீ உள்ள. கஷ்டமா இருக்குப்பா அவளை நினைச்சாவே. என்ன பண்றது? அது தலையில எழுதின எழுத்து அப்படி. அது அப்படித்தான் போகணும்னு இருக்கும்போது யாரால மாத்த முடியும் சொல்லு? ஏன்னா அப்படி எல்லாம் அவ மாறினாலோ தெரியலையேப்பா. அதாம்மா எனக்கும் தெரியல. சரி விடு, நீ வேலையை பாரு, பார்த்துக்குருவோம் என்ன நடந்தாலும். செல்வி, அழுது புலம்பிக்கிட்டு இருக்காம எப்பவும் இருக்கிற மாதிரி இரு. என்ன? ஏங்க வாங்க போய் பிள்ளைகளை தூக்கிட்டு வருவோமா? அதைத்தான் நானும் சொல்றேன், வா. தூக்கிட்டு வந்தாலும் இங்க இருக்குங்களா? உங்க அப்பாவை தேடாதுங்களா? தேடாது, 2 நாளைக்கு தேடுங்க தான், அழுகுங்க தான், நம்ம தான் பாத்துக்கிறணும். சரிங்க, வாங்க போய் கிளம்புவோம். பிள்ளைகளை இங்க தூக்கிட்டு வந்து வச்சுக்கிருவோம். அம்மா நானும் உங்க கூட வரமா? ஏன் சோனி நீ எங்க? வேண்டாம் சோனி, நீ வேண்டாம்மா, நீ இரு. நானும் வரேன்ப்பா. சரி வா. அர்ஜுன், அவனை நீ சும்மாவா விட்ட? அவனை கை காலெல்லாம் உடைச்சு முறிச்சு தூக்கி போட வேணாமாப்பா? நீ எப்படிப்பா அவனை சும்மா விட்டுட்டு வந்த? என்னம்மா பண்றது? அந்த நேரத்துல எனக்கு ஒண்ணுமே தோணலம்மா. இப்ப சத்யா நல்லா இருந்து என் பக்கம் இருந்து அந்த பையன் வந்து சத்யாவை டார்ச்சர் பண்ணா அப்படின்னா அவனை நான் உயிரோடவே விட மாட்டேம்மா. ஆனா அப்படி கிடையாதுமா. சத்யாவும் அவன் பக்கம் இருக்கும்போது நான் அங்க பேசுறதுக்கு வேலையே கிடையாது. அவனையே நான் அடிக்கணும். இங்க இவங்களே இப்படி இருக்கும்போது 2 பேருக்கு உடந்ததானே. அதனால நான் எதுக்குமா அடிக்கணும்? எனக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேம்மா. இல்ல அர்ஜுன், என்னதான் இருந்தாலும் நீ ஏன்பா சும்மா விட்டுட்டு வந்த? அவனை அடிச்சு போட்டு அவளை இழுத்துட்டு நீ வந்திருக்கணும். மா, உன் பையனை வேணும்னு அவ சொல்ல கிடையாது, அவனை வேணும்னு தான் அவ சொல்றா. அதனால நாங்க அவனை அடிக்கிறதுக்கு ரூல்ஸே இல்லையேம்மா. அவன் ஏன் அடிக்கிறேன்னு என்ன கேட்பான். உன் பொண்டாட்டி அடிக்க வச்சுக்க தெரியல, நீ ஏன்டா என்ன அடிக்க வரேன்னு கேட்பான். தேவையா எனக்கு? சொல்லு. அவங்க பொண்ணாச்சு, அவங்க என்ன பண்ணணுமோ முடிவு பண்ணிக்கட்டும். அவங்க கூட அமைச்சு வச்சா சரி, அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டால் சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேம்மா. அர்ஜுன், உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்குடா. நீ என்னடா இப்படி பேசுற? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது இப்படிதான் பேச முடியும். ஷோ, ஏன்னா அந்த சத்யா அப்படி எல்லாம் பண்றாளோ தெரியல அர்ஜுன். விடுமா, பாத்துக்கலாம். என்னை பத்தி நீ ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்றியோ? அதெல்லாம் பண்ணாதம்மா, விடு. எனக்கு இப்படிதான் அமையுங்கும் போது யாரால மாத்த முடியும்? பிள்ளைங்க இருக்குதுங்க, அதுகளை வச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். எப்படா 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு நீ வளர்ப்ப? ஏன் வளர்க்க முடியாதா? ஏன் வளர்க்க முடியாதா என்ன? அதெல்லாம் சூப்பராகவே வளர்க்கலாம். ஏன் நீ இருக்க வரைக்கும் என் பிள்ளைகளை நீ பாத்துக்கிற மாட்டியா? நான் இருக்க வரைக்கும் தான்ப்பா பாத்துக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கு தானாவே வளர்ந்துருங்க. நீ இருக்க வரைக்கும் பார்த்து வளர்த்து விட்டுருமா. என்ன அப்படி பேசுறியோ தெரியல. அர்ஜுனு, வா மச்சான். அருணு, வாயா. வா மச்சான், உட்காரு. வரேம்மா. வாயா, அப்படி உட்காரு. உட்காருமா. என்னடா அங்க இருந்து எப்ப கிளம்புன? இப்பதான்டா கிளம்புன உடனே நேரம் இங்கதான் வாரேன். அப்புறம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? ஏன் மச்சான் என்னாச்சு? நானும் சரியான சண்டை தாண்டா போட்டேன். என்னாலே முடியல மச்சான், கட்டுப்பா வருதுடா. அடிச்சு கொள்ளலாம் போல வருதுடா. யார் அடிக்கிறதுனே தெரியல. சத்யா அடிக்கிறதுல அவனை அடிக்கிறான் தெரியல. கன்ஃபியூஸ்ல வந்துட்டேன். பேசாம எல்லாத்தையும் பார்த்தாவே கோவம் வருது. அவங்க அம்மாவை எல்லாரையுமே. சோனி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ்வளவு கோவம். வர்றியா இல்லையான்னு கேட்டேன். இல்லப்பா, நான் 2-3 நாள் கழிச்சுதான் வருவேன், நீயே அப்ப வந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி கிளம்பி வந்துட்டேன்டா. சரி சோனி என்ன பண்ணுவா பாவம்? அவளை எதுக்கு திட்டிட்டு வர்றா? ஆமா, பின்ன வான்னா வரணும்ல. வர முடியாதுன்னா என்ன பண்ண சொல்ற? சரி விடு மச்சான். உன்னை நினைச்சாதானே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மச்சான் அடுத்து பண்ண போற? ஒன்னும் பண்ணல. பிள்ளைகளை வச்சுட்டு நிம்மதியா நான் பாட்டுக்கு இருக்க போறேன்.
அவ்வளோதான், எந்த தொல்லையுமே வேணாம். பிள்ளைகளை அழகா வளர்த்துட வேண்டியதுதான், முடிஞ்சு. வேற ஒன்றும் நான் பண்ணலையே. என்னடா அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க நீ? வேற என்ன பண்ண சொல்றா? ஏய், அவன் ஏதாவது பண்ணணும்டா. டேய், அவனை சும்மா விடக்கூடாதுடா. இவன் ஏதாவது பண்ணணும்டா. ஏன் மச்சான் வம்பு? எதுக்கு வம்பு? வேணா விடு. அவன் யாரோ நம்ம யாரோ, நமக்கு அவனுக்கு ஏதாவது முன் விரோதம் எதுவும் இருக்கா? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு நம்ம அவனை அடிச்சுக்கொள்ளணும்? டேய், அவன் உன் லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்டா. உன் லைஃபை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கான். அவனை சும்மா விளாண்டுருக்கான். வேற என்ன பண்ண சொல்ற? கேட்கறதுக்கு நிறைய ஆள் இருக்கு அவனுக்கு. நமக்கு கேட்க யார் இருக்கா சொல்லு? யார் இருக்கா? யாரும் இல்ல. அவ்வளவுதான் மச்சான், லைஃப் முடிஞ்சு. இனிமே 2 குழந்தைங்க மட்டும்தான். அந்த பிள்ளைகளை அழகா பார்த்து அதுக்கு வேணுங்கிறத செஞ்சு அதுக்கு லைஃபை உருவாக்கணும். அவ்வளவுதான். வேற ஒய்ஃபுன்ற வேலைக்கெல்லாம் வேலையே இல்லை. பாத்தியாருன்னு இவன் பேசுறதே ஒரு மாதிரி இருக்கு. என்னென்னலாம் பேசுறான் பாருடா, கஷ்டமா இருக்குதுடா. என் பிள்ளைக்கு என்ன வயசு இப்போ? சின்ன வயசு. அவனுக்கு வாழ்க்கையே இனிமே தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரத்தில் அவனுக்கு இப்படியா ஒரு சோதனை? யாருக்குமே ஒரு துரோகம் நினைக்காத பிள்ளை. ஆமாம்மா, இவன் யாருக்குமே எதுவுமே துரோகம் நினைக்க மாட்டான். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும் மட்டும்தான் நினைப்பான். ஆனால் இப்போ என்னடானா இவனுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினச்சாவே கஷ்டமா இருக்கு. சத்யா கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் உன்னை தேடி வராளா இல்லையேன்னு மட்டும் பாரு. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சத்யா உன்னை தேடி வருவாடா. யார் சொன்னா? நீ வேற. ஆனா இன்னைக்கே தேடி வந்தாலும் எனக்கு வேணவே வேணாம். இனிமே லைஃப்ல சேர்த்து பண்ற. அப்படிலாம் சொல்லாதுடா. அவள் மைண்ட் அப்படி இருக்கு இந்த டைமில். இல்ல மச்சான், என்னதான் மைண்ட் அப்படி இருந்தாலும் எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, உன்னோட ஹஸ்பண்டு உன்னோட குழந்தைங்க அப்படின்னு. அப்ப கூடவா புரியாத ஒரு பொண்ணுக்கு? ஆ, அது மாதிரி இனிமே என் லைஃப்ல வந்து என்னை ஏத்துக்கோன்னு சொன்னாலும் முடியாது. ம். என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறா? ஆமா,